பொதுவாக தண்ணீர் வீட்டில் இருக்கிறது அவசியமான கட்டாயம் அவசியம்தான். அது பூஜையில் இருக்கிறது அவசியமா அப்படின்னா அதுவும் அவசியம்தான். அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் பஞ்சபாத்திரத்தில் வந்துட்டு தண்ணீர் வச்சுருப்போம். அது எதுக்கு அப்படிங்கிறது பல கேள்விகள் கேட்டாலும், முதல்ல தண்ணீர் அதற்கான மகத்துவம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, கடைசியாக ஏன் நம்ம அதை பூஜை அறையில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை தீர்த்தமாக ஏன் எடுத்து பருகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றினா ஒரு தெளிவு நமக்கு கிடச்சிடும். பொதுவாக நம்ம உடல்லையே பெரும்பகுதி பார்த்திங்கன்னா நீரால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீருக்கான மகத்துவம் அப்படிங்கிறது உயிர்த்தன்மை. நம்ம உடலில் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த நீர் அப்படிங்கிறது அவசியமாகிறது. இந்த நீருக்கான தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட மாயை அப்படின்னு சொல்வதும் உண்டு. இந்த உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உயிரை வளர்ப்பதிலும் அந்த நீருக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஏன் இதை போய் பூஜை அறையில் வைத்து வழிபடணும்னு சொல்கிறாங்க? பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, புண்ணியம் செய்தோருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நீருக்குன்னு சில ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது நம்முடைய சமய நம்பிக்கை. இப்போ அந்த ஆராய்ச்சி அப்படின்லாம் இருக்கும். தண்ணீர் மூலக்கூறுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆய்வு கட்டுரைகள்லையும் நம்மளால் அதை பார்த்துருக்க முடியும். அந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கு சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மூலக்கூறுகளில் சில மாற்றங்கள் நிகழ்வதாக சில ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும். அதை நீங்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு தன்மை அந்த தண்ணீரில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எல்லாமே தண்ணீர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சில இடங்களில் அது உப்புத்தன்மை அதிகமாகவும் சில இடங்களில் வந்துட்டு உப்பு குறைவாகவும் இருக்கின்ற தண்ணீரை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா தண்ணீரையும் நம்மால் பருக முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதனுடைய உப்புத்தன்மை அல்லது அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்றால் உப்புத்தன்மை குறைந்த தண்ணீரை மட்டும்தான் நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதில் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதில் தான் சொல்கிறது வந்துட்டு இந்த மலைகளில் இருந்து வர்றது அருவிகளில் இருந்து வர்ற தண்ணீர் எல்லாம் உடலுக்கு ரொம்ப உத்தமமானது அப்படிம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் மூலிகை கலவைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தாதுக்களை எல்லாம் சுமந்து வருவதனால் அந்த தண்ணீர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நிறைய இடங்களில் இந்த அருவிகளில் போய் குளிச்சுட்டு வாங்க புத்துணர்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இப்போ இத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ அத்தகைய தன்மையுடைய தண்ணீர் நம்ம பூஜை அறையில் இருப்பதனுடைய காரணம் அப்படின்னா அது மருந்தாகுமா அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை வைத்தால் மருந்தாகும் அப்படிங்கிறது அதில் உள்ள சூட்சமமை. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நிகழ்கிறது அப்படிங்கும்போது அங்கே கலசத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த நூலெல்லாம் சுத்தப்பட்டு அதாவது புரிநூலெல்லாம் சுற்றி வேத மந்திரங்கள் ஓதி அதற்கு பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் கோபுர கலசத்தின் மீது ஊற்றுவார்கள். அதை நம்ம கண்கூட பார்த்துருப்போம். அதில் என்ன விஷயத்தை சொல்கிறார்கள் அல்லது நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த பாடசாலையிலே அல்லது அந்த இடத்திலே சொல்கின்ற வேதங்கள் யாவும் அந்த தண்ணீருக்குள் ஆகர்ஷண சக்தியின் காரணமாக ஈர்க்கப்படுகிறது. அதை தான் கலசத்திலே ஊற்றுகிறார்கள், அது புனிதத்துவம் பெறுகிறது அப்படிங்கிற வகையில் நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ அந்த தண்ணீருக்கு ஆகர்ஷண சக்தி உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதையும் நம்மளால் இந்த இடத்துல சொல்ல முடியும் நம்ம நம்பிக்கையின் காரணமாக. அப்போ பூஜை அறையில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறோம். பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது பித்தளை பாத்திரமாக இருக்கலாம், வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம். அவரவர் சக்திக்கு ஏற்றாற் போல் அந்த பஞ்சபாத்திரம் இருக்கும். ஒவ்வொரு உலோகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. நாம் சொல்கின்ற மந்திரங்களை ஈர்த்து அந்த தண்ணீருக்கு கொடுப்பது, அந்த தண்ணீர் நேரடியாகவும் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்போ நம்ம வைக்கின்ற உலோகத்தை பொறுத்தும் அந்த தண்ணீர் நேரடியாக ஆகர்ஷண சக்தியின் வாயிலாக நம்ம சொல்லுகின்ற மந்திரங்களை அதனுடன் உட்கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக அந்த தண்ணீர் எப்படி மாறும் அப்படின்னா அதில் உள்ள மூலக்கூறுகள் எப்படி மாறும்னா நேர்மறையாக மாறும். ஏன்னா தமிழே மந்திர மொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால தான் ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நமக்கு வகுத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தான் சமஸ்கிருத மொழியும் சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒளி அதிர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதையெல்லாம் சொல்லும் பொழுது
நம்ம பூஜை அறையில் ஒரு விக்கிரகம் வைத்திருந்தாலும் ஆகர்ஷண சக்தியின் காரணமாக அந்த மந்திரத்துடைய தன்மையை அது பெற்றுக்கொள்ளும். அதே வகையில் அங்கு நடக்கின்ற அந்த ஆகர்ஷண சக்தியின் ஒரு பகுதி நம் உடலுக்கும் வரும். இருந்தாலும் அதை நாம் நேரடியாக பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னா எப்படின்னா, அங்கே வைக்கின்ற கனிகளின் மூலமாக அல்லது பிரசாதங்களின் மூலமாக நாம் நேரடியாக பருகக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக அந்த ஆகர்ஷண சக்தியை நாம் நேரடியாக பெறலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது, அந்த தண்ணீரை நமக்கு பிரசாதமாக கொடுப்பது அப்படிங்கிறதும். பெரும்பாலுமான ஆலயங்கள் நம்முடைய தர்மத்தில் குறிப்பிடப்படும் வகையில் அந்த கருவறைக்குள்ளே தண்ணீர் வைத்திருந்து, பஞ்சபாத்திரத்திலே தண்ணீர் வைத்திருந்து நமக்கு முதல் பிரசாதமாகவே அதைத்தான் பெரும்பாலும் கொடுப்பார்கள். அந்த தண்ணீர் இப்போ நீங்கள் நம்ம உள்ளூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது காவல் தெய்வ ஆலயத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா தண்ணீர் பிரசாதம் முதலிலே கொடுக்கப்படும் பெரும்பாலுமான ஆலயங்களில். காரணம், அந்த ஆற்றல், அந்த ஆலயத்தில் கருவறையிலே இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த தண்ணீர் உட்கிரகித்து நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதன் வாயிலாக நம் உடலும் சரி, நம் மனமும் சரி புத்துணர்வு அடையும், நம்பிக்கை பெறும் என்பதும் ஒரு ஐதீகம். இப்போ தண்ணீருக்கு எவ்வளவெல்லாம் ஆற்றல் உண்டா அப்படின்னு கேட்டால் அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. அறிவியல் பூர்வமாகவும் அதிலே சில ஆராய்ச்சிகளும் சென்று கொண்டு தான் இருக்கின்றன. அதன் மூலக்கூறுகளின் மாற்றம், ஒருவேளை நீங்கள் சோகமாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிறதும், ஒருவேளை நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தால் அந்த மூலக்கூறுகள் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நமது முன்னோர்கள் கண்டுபிடித்தது. ஒரு பாத்திரத்திலே வைத்து நாம் அதனிடம் நல்ல முறையாக பேசி கொண்டு இருக்கின்றோம், அந்த தண்ணீரை நாம் பருகுகின்றோம். அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, ஒரு வகையிலே இது நம்பிக்கையாக இருந்தாலும் அதில் உண்மை பொதிந்து கிடக்கின்றது. அப்படிங்கும்போது அந்த பஞ்சபாத்திரத்திலே தண்ணீரை வைத்துவிட்டு நோய் தீர்க்கின்ற மந்திரங்கள், நம்ம திருமுறை இருக்கு இல்லையா, அந்த திருமுறையில் சொல்லப்பட்ட பாடல்களை தினமும் நாம் பாராயணம் செய்து செய்து அந்த தண்ணீரை எடுத்து பருகுகிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அந்த மனது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும். மன ரீதியாக நமக்கு தைரியம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கொடுக்கின்ற மருந்துகள் எல்லாம் வேலை செய்யும். நம்ம மனம் உடைஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய மருந்து கொடுத்தாலும் அது செயல்படாது. மருத்துவர்கள் குறிப்பிடுவதும் அதைத்தான். முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். அவங்க கொடுக்குற மருந்து நமக்கு செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம படிப்படியாக நம்ம வளர்ந்து வந்த சமுதாயத்தில் இறைவன் நம்முடன் இருக்கின்றார், அதை எல்லாம் செயல்படுத்தி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பிக்கையே பாதி பிரச்சனையை தீர்த்திடும். போதாக்குறைக்கு நம்ம மருத்துவர்களிடம் செல்லும் பொழுது அந்த நம்பிக்கையுடன் அந்த மருத்துவத்தை பெறும்போது அதுவும் நம்மை முழுதாக குணப்படுத்திவிடும் அப்படிங்கிறதும் உண்மை. இது மருந்து நம்மளைய வெளியே கொண்டு வந்ததா, நம்பிக்கை வெளியே கொண்டு வந்ததாங்கிறத அடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக செல்வது போல இறைவனும் நமக்கு துணையாக இருந்து இருக்கின்ற மருந்துகளின் வாயிலாகவும் நம் உடலை குணப்படுத்துவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தண்ணீருக்கு ஆற்றல் உண்டா அப்படின்னா உண்டு அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அதை தாண்டி நீங்கள் இதில் என்ன அனுபவம் பெற்றீர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு செய்யலாம்.